பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதத்திலும் புதிய வாக்குத்தத்த வசனத்திற்குள் நாம் கடந்து போகலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்று 100க்கு அதிபதியை பார்த்து இயேசு சொன்னார். பவுல் தன்னுடைய கப்பல் பிரயாணத்திலே சேதமடைந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய தூதன் அவரை திடப்படுத்துகிறார். பவுலும் தனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று விசுவாசித்தார். கர்த்தர் அந்த விசுவாசத்தை அங்கே கனப்படுத்தினார். இரண்டாவது, பவுலின் கையிலே விஷப்பூச்சி கொத்தி கொண்ட போது இறந்து விடுவார் என்று மற்றவர்கள் நினைத்த போது அவர் அந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டார். விசுவாசத்திலே அது அவரை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. மூன்றாவது, பவுலின் பின்னால் ஒரு குறி சொல்லுகிற ஆவி அவரை பின்தொடர்ந்த போது பரிசுத்த கோபம் கொண்டு அதை அவர் விசுவாசத்திலே விரட்டினார். கர்த்தர் அதை அப்படி அவரை விட்டு விலக்கினார். இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட புயல்கள் அடித்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார். நமக்கு வருகிற பிரச்சனையை பாடுகளையும் நாம் பெரிதுபடுத்தாமல் விசுவாசத்திலே அதை உதறி போடுவோமானால் ஒன்றும் நம்மை அது சேதப்படுத்தாது. நமக்கு விரோதமாய் இருக்கிற ஆவிகளை நாம் விசுவாசத்தில் துரத்த வேண்டும். அப்படி செய்வோமானால் கர்த்தர் அதை நம்மை விட்டு விலக்குவார். பிரியமானவர்களே, விசுவாசித்து நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அல்லது பேசுகிறோமோ கர்த்தர் இந்த மாதம் அதை அப்படியே நமக்கு நடத்தி கொடுப்பார். ஆமென்.